உங்களுக்கு மனச்சான்று இருந்தா நெல்லை தெருவில் போட்டு முளைக்க விடுவான ஒருத்தன், மழையில நனைய விடுவான ஒருத்தன். அதாங்க சாதனை, தெருவில் போட்டு முளைக்க வைக்கிறது தானே சாதனை. இந்த நெல்லை ஏன் நான் விளைய வச்சதை தெருவில் போட்டு ஆந்திராவில இருந்து இதுக்கு நீ அரிசி வாங்கிக்க. இப்ப ஆந்திராவில இருந்து பொங்கலுக்கு இதுக்கு தீபாவளிக்கு நீ அரிசி வாங்குறீங்களா இல்ல? போன தடவை பொங்கலுக்கு குஜராத்ல இருந்து வாங்கிட்டு வந்தீங்க வெள்ளம். என்கிட்ட கரும்பு இல்ல, நான் வெள்ளம் காய்ச்சல, நான் விளைய வைக்கல, அரிசி நெல்ல விளைய வைக்கல, என்கிட்ட அரிசி இல்ல, எது குஜராத்ல இருந்து வாங்கிட்டு வந்தீங்க? ஏங்க அப்பயா நீங்க இந்த கேள்வி ஏன் எழுப்புனீங்க? கொள்முதல் செய்யல, தெருவில் கிடக்கு, நாசமாகும் தெரிஞ்சான கேள்வி கேட்கறீங்க. அப்புறம் என்ன இப்படி இருக்கு? அரசு அப்படித்தாங்க சொல்லும். நீ கொள்முதல் செஞ்சு பாதுகாப்பா குடவுனுக்குள்ள நீ வச்சிருந்தா, கிடங்குல சேமிச்சிருந்தா எதுக்கு வீதியில கிடக்குது? அப்படி அவ்வளவுதாங்க. அதுக்கு மக்களின் நலனை பற்றி கவலை என்ன இருக்குது? 2000 கோடிக்கு பாலம் கட்டும், மெட்ரோ ட்ரெயின் கொண்டு வந்து விடுறேங்க, ஏர்போர்ட்டை கேட்கும். நாங்கள் இந்த இவ்வளோ பெரிய ஏர்போர்ட் கேட்டோமா? பறக்கிறதுக்கு ஒரு ஃப்ளைட்டு கிடையாது, உனக்கு ஒரு வண்டி கிடையாது, அதுக்கு எதுக்கு இவ்வளோ பெருசு? இறங்கி 1 கிலோமீட்டர் நடந்து வர்றோம். ஒரு நாள் பட்டினி நடந்து சாகும்போது தெரியும். இதெல்லாம் உங்களுக்கு உழைக்கிற மக்களின் உழைப்புக்கு மரியாதை இல்லை, உழவர் கூடி போற்றப்படலைன்னா அந்த நாடு என்னது பிச்சை எடுத்து தான் சாகும். வேற வழி என்ன இருக்குது? வேற ஏதாவது அப்ப என்ன தனியா சார்ட்டர்ட் பிளைட்ல கூட்டி போகணுன்றீங்களா? இது ஒரு கேள்வியா? அது கேள்வி, இது ஒரு கேள்வியா? சொல்லு. விமர்சனம்ங்கிறது அப்படி சொல்லக்கூடாது, விமர்சனம்ங்கிறது அப்படி சொல்லக்கூடாது. நீங்க என்கிட்ட கேள்வி கேட்கிறீங்க இல்லையா, அப்படி நானும் உங்ககிட்ட கேள்வி கேட்கிறேன். அப்படி ஒரு கேள்வியை கேட்கிறேன். நீங்க கேட்கிற கேள்வியே நான் கேட்கிறேன். அது எப்படி விமர்சனமாகும்? எப்படி விமர்சனமாகும்? அது அவர் விருப்பம். நீங்க அது அவர் விருப்பம். நீங்க அதை போய் பேசிட்டு கூடாது. நீங்க அதையே பேசிட்டு இருக்கிறீங்க. நான் அதை அறிவு இருக்கிறேன், அதை பேசுறத அறிவு இருக்கிறேன். அதை தாண்டி அரசியல் இருக்குங்க. அது இல்ல. நீங்க தூத்துக்குடி துப்பாக்கி சூட பத்தி இது இவ்வளவு காலம் யாரா பேசிட்டு இருந்தீங்களா? ஒரு அரச படுகொலை அது மக்களின் புரட்சி. அதை சுட்டு அடக்கி ஒடுக்குனீங்க. அன்னைக்கு அந்த அரசு பொறுப்பேற்றுச்சா? போய் பார்த்து எல்லாரும் அதுக்கு ஊக்கத்தொகை கொடுத்தீங்களா? வீட்டுக்கு ஒருத்தருக்கு வேலை கொடுப்போம்னு சொன்னீங்களா? உங்க குடும்பத்தில் இருக்க பிள்ளைகள் படிக்க வைப்போம்னு சொன்னீங்களா? நாட்டையும் ஆட்சியும் எதை நோக்கி நகர்த்துறீங்க? நீங்க கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவன் கொலைப்படுத்தி செத்தான், அவனுக்கு போய் காசை கொடுத்து ஊக்கப்படுத்தி உன் பிள்ளைல நான் படிக்க வைக்கிறேன், உனக்கு அரசு வேலை கொடுக்குறேன்னா நாட்டு பாதுகாப்பை எல்லை நின்று செத்து வந்தால அவனுக்கு போய் இப்படி பாத்தியா? பணம் கொடுத்தியா? அவன் குடும்பத்துக்கு வீட்டுக்கு ஒருத்தருக்கு வேலை கொடுக்குறேன்னு சொன்னியா? அப்புறம் ஒரு நடிகரை பார்க்க போய் நெரிசல சித்தத்துக்கு இவ்வளவு 35 லட்சம் கொடுக்குற, வேலை கொடுக்குறேன்ற, மாசம் 5000 கொடுக்குறேன்ற, அதையே 1.5 மாசமா பேசிட்டு இருக்கியப்பா. விவசாயி வீதியில் நின்று கண்ணீரோட நின்று விளைய வச்சு அந்த நெல்லெல்லாம் வீணாகதே. எனக்கு அவன் பசிக்கா கொண்டு வந்தாங்க. ஊராரின் பசிக்கு தானே உழைச்சு கொண்டாந்தான். அதை பத்தி கவலைப்பட மாட்டா, பேசவே மாட்டா. எந்த அரசு கண்டுக்குச்சு தம்பி? ஐயா கருணாநிதி ஆட்சி காலத்தில் சேமிப்பு கடன் கட்டப்பட்டிருந்தா வீதியில் கிடக்குமா? இல்ல அம்மையார் ஜெயலலிதா ஆட்சியில கட்டப்பட்டிருந்தா வீதியில கிடக்குமா? இல்ல 4.5 ஆண்டுகள் ஆண்ட ஐயா விவசாயி மகன் சொல்ற ஐயா எடப்பாடி ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டிருந்தா என் விளை வச்ச என் பொருள் உயிர் தேவை உணவு தானே. அந்த உணவு பண்டத்தை எப்படி நீ வீதியில போடுவ? அப்ப உழவர் கூடிய நீ என்னவா மதிக்கிற? நீ இந்த நாடு விளங்குமா சொல்லுங்க? உலக என்னை பார்த்து சிரிக்காதா? நீ விஷத்தை பாதுகாக்கிற, சாராயத்தை பாதுகாக்கிற, நீ நான் விளைய வச்ச நெல்ல வீதியில போடுற. நீ எவ்வளவு கொடுங்கோன்மை ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. இந்த ஆண்டு மட்டும்தான் வீதியில கிடக்கா என் நெல்லு? ஒவ்வொரு முறையும் வருதுல்ல, ஒவ்வொரு முறையும் மழையில நினைஞ்சுதானே கிடக்கிறோம். தண்ணீர் மாநாடு உங்களுக்கு தெரியும், தண்ணீரின் தேவை என்னன்னு உங்களுக்கு தெரியும். இருக்கிற நெருக்கடி என்னன்னா, அறிவார்ந்த என்னுடைய சொந்தங்கள், என் தம்பி தங்கிகள் புரியணும்.
உலக உயிர்களின் உயிர் தேவை உங்களுக்கு நீர். அது மானுட தேவை மட்டும் அல்ல, உங்களுக்கு புரியணும் நினைக்கிறேன். அதனாலதான் நம்ம முன்னவன் நீரின்றி அமையாது உலகம்னு சொன்னான். அது உலக உயிர்களின் பால். அதை கவனிச்சுக்கணும். அதுல என்ன இங்க நடக்குதுன்னா, எந்த ஒரு நாட்டில் அறிவை வளர்க்கும் கல்வி, உயிரை காக்கும் மருத்துவம், உலக உயிர்களின் நீர் தேவையா இருக்கிற நீர், இது மூன்றும் விற்பனைக்கு வந்துச்சோ, சந்தை பண்டமாக மாற்றப்பட்டுருச்சோ, அந்த நாடு நாடல்ல, அது சுடுகாடு என்று பொருள். இதுல உலகத்துல 800 கோடி மக்கள் தொகையை நம்ம தொட்டுட்டோம். ஆனா 100 கோடி மக்களுக்கு தான் குடிநீர் இருக்கு. இதை நான் சொன்னா கூட நீங்க நம்மளைனாலும் நம்ம அறிவியலின் பெருஅடையாளமா இருக்கிற ஐயா அப்துல் கலாம் சொல்றாரு, 2 விழுக்காடு தான் உலக மக்களுக்கு குடிநீர் இருக்குது. அதை 20 விழுக்காடா உயர்த்துவது எப்படின்னு உலக பேரறிஞர்கள் சிந்திக்காம, உலக அதிபர்கள் சிந்திக்காம, இந்த 2 விழுக்காடு தான் இருக்கு, வித்தா நல்லா சம்பாதிக்கலாம்னு முடிவு பண்ணால அங்கதான் துரோக சிந்தனை உருவாயிருச்சு. அதை சந்தை பொருளா மாத்தினதுனால மிக அத்தியாவசியமான தேவையா மாறிடுச்சு. இப்ப நான் கடையில வாங்கி குடிக்கிறேன், மற்ற உயிரினங்கள் என்ன செய்யுங்கிற கேள்வி இங்க எங்கேயும் எழல. இப்ப அதனால இந்த தண்ணீர் எப்படின்னா, நானும் நீங்களும் குடிக்கிறது தண்ணீர் தானான்னு முதல்ல உங்களுக்கு நான் உணர்த்தணும். இப்ப இந்த தொழிற்சாலைகள் தொடங்கப்பட்ட, இப்ப பாருங்க, இந்த சிப்காடு தொடங்கப்பட்ட இடத்துல 26 கிலோமீட்டருக்கு இங்க இருக்கிற தண்ணீர் எடுத்து குடிக்காதே, நீர் நஞ்சாயிருச்சுன்னு அரசே அறிவிக்குது. ஆனால் திருப்பி 2000-3000 ஏக்கர் நிலத்தை பறிக்குது இதே தொழிற்சாலையை கொண்டு வர. இப்ப இந்த விழிப்புணர்வு என் மக்களுக்கு வரணுமா, வர வேணாம்? இப்ப நீங்க மீத்தேன் எடுத்த இடத்துல, ஸ்டெர்லைட் எடுத்த இடத்துல, அணு உலை வச்ச இடத்துல, எல்லா இடங்களையும் நீர் மஞ்சள் நிறத்துல வருதுங்க. அதுல சமைக்கிற சோறு இந்த எலுமிச்சஞ்சோறு மாதிரி, எலுமிச்சஞ்சோறு மாதிரி மஞ்சளா வர காரணம் என்ன? அப்ப நான் உணவை சாப்பிடல, நஞ்ச உண்ணுறேன். அப்ப இதை என் மக்களுக்கு கற்பிக்க வேண்டியிருக்கு. எந்த காலத்திலையும் எனக்கு கிடைக்கல, என் தாய் தந்தையருக்கு கிடைக்காத குடிநீர் முதலாளிக்கு மட்டும் எப்படி கிடைக்குது? நான் அழைச்சு பேசினா